Hi friends, I'm R.Prasanna, professional photographer and photo mentor. Welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது எப்படி வந்து ஸ்டுடியோ லைட்ஸ் வந்து வாங்குறது அப்படிங்கிறத பற்றி சின்ன சின்ன டிப்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று, நம்ம வீடியோஸ் நம்ம பண்ணுறோம், வாரம் வாரம் பண்ணுறோம். இது ஒரு பெரிய எஃபர்ட்டாக எடுத்து நம்ம வந்து வாரம் வாரம் ஒரு புதுசாக யோசித்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாலேஜ் ஷேரிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், நான் எப்போ வந்து வீடியோ போட்டாலும் ஒரு பட்ஜெட் லென்சஸ் நம்ம போட்டோம், இமீடியட்டாக வர கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தா இதோட ப்ரைஸ் என்ன சார், இதோட எங்கே போய் வாங்கலாம், இப்போ சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் போய் எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு கேட்டு இமீடியட்டாக வந்து அதில் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து அது கரெக்டான பர்சன் கிடையாது. ஏன்னா நானும் வந்து உங்கள் மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். பட் வாங்கும்போது மறக்காமல் பில் அண்ட் வாரண்டியோடு சேர்த்து வாங்கிங்க. அதுதான் இன்றைக்குமே உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா ஒரு வாட்டியும் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரானிக்கில் வந்து இஷ்யூ வரும்போது, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது ஒரு எலக்ட்ரானிக்கில் இஷ்யூ வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி ஒரு வாரண்ட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்பயுமே ஒரு சேஃப்டி. ஸோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுங்கும் போது எப்போ வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோ லைட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஃபோட்டோகிராஃபராக நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து என்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு டயத்தில் கம்பல்சரியாக நம்ம வந்து ஸ்டுடியோ லைட் வந்து நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை வாங்காமல் நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா எல்லா டயத்துலையுமே நம்ம வந்து ஒரு அவைலபிலிட்டிலையோ எல்லா டயத்துலையும் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ் வச்சு நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டயத்தில் நீங்கள் கம்பல்சரியாக ஒரு ஸ்டுடியோ லைட்ஸ் கிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி வந்து ஒரு லைட்டை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோட். ஸ்டுடியோ லைட்னால் என்ன, ஸ்டுடியோ லைட்டுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் லைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ இதை முதல்ல பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் லைட் நம்ம கையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோடாக்ஸோட V860. இதோட பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போர்ட்டபுளான சைஸ், ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது. கேமரா மேலே மாட்டிக்கலாம். அதே மாதிரி டக்குன்னு அது ஆஃப் கேமராவை எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவுன்ஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறையா உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதோட ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு பார்த்தா இதோட பவர் வந்து ஓரளவுக்கு லிமிட்டட். ஒரு 60 வாட்ஸ்குள்ளே தான் மோஸ்ட்லி இதோட பவர் ரேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே போனால் இதோட இது வந்து தாங்காது, ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்பீட் லைட்டுங்கிறது இப்போ 2 ஸ்கொயர் இன்ச் தான் இதோட சைஸும் சின்னது. அதே மாதிரி இதோட பவரும் வந்து பத்தாது. அவுட்டோரில் போய் நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பத்தாது. ஸோ பத்தாதுங்கும்போது என்னென்னா எஃப் ஸ்டாப் வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் வந்து ஒரு 4 இதில் வந்து ஒரு மாடிஃபயர் மாட்டி நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு 4 ஒரு 2.8 அது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து டெப்த்து வந்து பத்தாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டுடியோ லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ என் கையில் வந்து பார்த்தா V860 Mark II ஒரு ஸ்பீட் லைட், அதே மாதிரி ஒரு SK400 ஸ்டுடியோ லைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு சின்னதாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்னோடய கையில் இருக்கிறது பார்த்தா சிகானிக்கோட L308S லைட் மீட்டர். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ 1 மீட்டர் வந்து நான் அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். ISO வந்து 100, ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/125. நம்ம கேமராவோட சிங்க் ஸ்பீட் ISO 100ல் வந்து 32 இதோட அவுட்புட் வந்து வருது. ISO 100ல் 32 வந்து வருது 1 மீட்டர் டிஸ்டன்ஸில். இதே நான் ஒரு 2 மீட்டர்ஸ் அப்படி போகும்போது அப்படியே வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ 32 வந்து 1 மீட்டரில் வச்சு, பட் ஆனால் எல்லா டயத்துலையுமே நம்மளால் வந்து 1 மீட்டரில் வந்து சப்ஜெக்ட் வந்து வச்சு ஷூட் பண்ண முடியாது. ஸோ இதே இப்போது ஒரு SK400ஓட பவர் அவுட்புட் பார்ப்போம். ஸோ SK400 பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதே 100 ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் 51. ஸோ இது லைட்டோட சைஸு ப்ளஸ் பவர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நல்லா ஒரு இன்க்ரீஸ்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து மாட்டியிருக்கேன், இந்த மாதிரி சின்ன ரிஃப்ளெக்டர். இதே நான் வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் மாட்டினேன்னா அவுட்புட் வந்து கொஞ்சம் கட் ஆகும். ஏன்னா ஒரு இப்போ வந்து 50க்கு மேலே வந்து அவுட்புட் வந்து என்ன ஆகும்னா ஒரு 22 அந்த மாதிரி வந்துடும் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம் அதை பற்றி நம்ம வந்து ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சும்மா வந்து ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 வாட்ஸ் அதோட மேக்ஸிமம் அவுட்புட் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வாட்ஸ். இது வந்து ஒரு ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த லைட்ஸில் வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நம்ம ஸ்டுடியோவில் யூஸ் பண்ண ஸ்டுடியோ லைட்ஸு, இன்னொன்று வந்து அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி லைட்ஸ். ஸோ இந்த எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தா
வெறும் ஸ்டூடியோ லைட்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு இது வந்து ஒரு வாஸ்ட் டாபிக்குங்கும் போது அதையும் கம்பைன் பண்ணி பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோ லைட்டிங் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டுடியோ லைட்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஓகே, இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு ஸ்டுடியோ லைட் வந்து வாங்குகிறோம். நிறைய நம்ம வந்து அப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும், இது வாங்கணுமா அது வாங்கணுமா, அது யூஸ் பண்ணுறாரு இது யூஸ் பண்ணுறாருன்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்பஸ் வந்து என்ன, இந்த ஸ்டுடியோ லைட் நம்ம எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணோம் மைண்டில். இப்போ என்னோடய பர்பஸ் வந்து நான் ஒரு சின்ன ஸ்டூடியோவில் வந்து நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து அதுதான் யூசேஜ் அப்படின்னா எனக்கு ஒரு 150 வாட்ஸ் 200 வாட்ஸ் இந்த லைட் வந்து போதுமானது. இப்போ இந்த கோடாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த MS200 இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு ஸ்டுடியோ லைட்டிங் கிட் வந்து நமக்கு போதுமானது. நீங்கள் ஒரு அம்பர்லாவோ இல்லை ஒரு குட்டி சவுட் பாக்ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்ஸ் வந்து நமக்கு சின்னதாகவும் உங்களுக்கு வெயிட் இல்லாமையும் அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். உங்கள் பட்ஜெட்டில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் வாங்கணும்னா இது வந்து இந்த லோ பவர் லைட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதே எனக்கு வந்து கொஞ்சம் வெட்டிங்கில் வந்து ஷூட் பண்ணணும், ஒரு ரிசப்ஷனில் வந்து நான் வச்சு ஷூட் பண்ணுறேன், தள்ளி நிற்க வச்சு ஷூட் பண்ணுறேன், பெரிய குரூப் ஷாட் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 வாட்ஸ் லைட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த 400 வாட்ஸ் லைட்டுங்கிறது இப்போ 2 லைட் நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து கன்ஃபியூசிங்காக இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். 2 லைட்டு வைக்கிறேன். ஒரு லைட்டில் ஒரு சின்ன சாஃப்ட் பாக்ஸும் ஒரு லைட்டில் பெரிய சாஃப்ட் பாக்ஸும் மாட்டுறேன் 400 வாட்ஸில். ஸோ இதில் இப்போ வந்து கண்டிப்பாக அவுட்புட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இந்த பெரிய மாடிஃபயர் மாட்ட என்ன ஆகும்னா லைட் வந்து நிறையா வந்து உள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதால உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இந்த மாதிரி 400 வாட்ஸ் சாஃப்ட் பாக்ஸஸ் வந்து லைட்ஸை வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு ஒரு சின்ன சாஃப்ட் பாக்ஸோ இல்லை அம்பர்லாவோ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 400 வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடியலான ஒரு லைட் ஒரு ரிசப்ஷனுக்கு ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி லைட்ஸில் 2.4 GHz இந்த ரேஞ்சு வந்துருச்சு இப்போ வயர்லெஸ். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து வயர்லெஸ் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து சூப்பரான ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால் வயர்லெஸ் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணும். இதில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இது கோடாக்ஸில் SK400 Mark 2ன்னு ஒரு லைட் இருக்குது. இது ப்ரைடாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ். இது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெட்டல் பாடியில் நல்ல ஒரு ஹேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான இதில் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடியோ லைட். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடியோ. இது நீங்கள் ஸ்டூடியோ லைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து ஒரு ரிசப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் லெவல் லைட் வாங்கும்போது அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு பத்தாது. ஒரு ரிசப்ஷனில் ஒரு குரூப் ஷாட் எடுக்கிறீங்கன்னா பத்தாது. நமக்கு எப்படியும் வந்து ஒரு F8 இல்லைனா ஒரு F11 வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு குரூப் ஷாட்டுக்கு. ஸோ அப்போ F8 வைக்கும்போது ஒரு 200 வாட்ஸ் ஒரு 150 வாட்ஸ் லைட்லாம் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து பத்தாது. ஏன்னா ஒரு மாடிஃபயர் மாட்டினா இமீடியட்டாக வந்து அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ 400 வாட்ஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா கோடாக்ஸோட SK400 Mark 2 இந்த லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அலுமினியம் பாடி. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடியோ லைட். ஒரு 150 வாட்ஸ் லைட் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்டூடியோக்குள்ள பேசிக்கான லைட். அந்த லைட்டில் வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் பாஸ்போர்ட்டு ஒரு 200 வாட்ஸ் லைட்னா ஒரு 2 பேர் நிற்க வச்சு ஒரு எவ்வளோ தூரம் ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு 6 பேர்லாம் நிற்க வைக்கிறீங்க ஒரு குரூப் ஷாட்டில் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 400 வாட்ஸ் லைட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸில் வந்து உங்களுக்கு 2.4 GHz இது எல்லாமே கோடாக்ஸோட லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் 2.4 GHz அந்த வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சியில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதில் வந்து நீங்கள் சேனல்ஸ் குரூப்ஸ் எல்லாம் செட் பண்ணி நீங்கள் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த லைட்ஸ் வந்து ஒரு 6 பேர் இருக்காங்க ஒரு குரூப்பில், அந்த மாதிரி குரூப் ஷாட் எடுக்கணும்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லைட். ஸோ இப்போ 6 பேர் இருக்க குரூப்னு சொன்னால் அந்த வெட்டிங் போர்ட்ரேட்ஸ் வெட்டிங் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் நம்ம ஷூட் பண்ணும்போது லைட் வந்து நல்லா ரகடாக இருக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப வீக்கான ஒரு லைட் எடுத்து போனால் உளுந்துச்சுன்னா டம்மால் உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ரகடான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதால இந்த மாதிரி லைட்ஸ் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வர்றதுன்னு பார்த்தா இந்த 600 வாட்ஸ் லைட். 600 வாட்ஸ் நம்மளே பார்த்துருப்போம். 600 வாட்ஸுங்கிறது வந்து ரெகுலராக நம்ம வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த 600 வாட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லைட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ 600 வாட்ஸ் லைட் அப்படிங்கிறது ஒரு 20 பேர் இருக்காங்க ஒரு குரூப் ஃபோட்டோவில் ஒரு 20 பீப்புள் இருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கு நல்ல பவர் வந்து தேவைப்படும். ஏன்னா நீங்கள் லைட் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பவர் நல்லா தேவைப்படும். பவர் நல்லா தேவைப்படும் போது உங்களுக்கு லோ பவர் லைட்டை வந்து நம்ம வச்சு ஷூட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டெப்த் வந்து கரெக்டாக கிடைக்காது. டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ரொம்ப ஷாலோ ஆகிடும்.
ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க ஒரு குரூப்னா மினிமம் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 லைட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது நீங்கள் ஒரு 600 வாட்ஸ் லைட் வந்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. என்ன கேட்டால் உங்கள் கிட்டில் வந்து 2 600 வாட்ஸ் 2 400 வாட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு ரெகுலராக வந்து கேட்குற கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என் ஜென்ரலாக பார்க்கும்போது கேட்பாங்க 1200 வாட்ஸ் லைட்லாம் இருக்கே சார், என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ 1200 வாட்ஸ் லைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பராக இருக்கும், ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு, ஆட்டோமொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான் நான் பண்ண போகிறேன், என்னோடய பர்பஸ் வந்து எனக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 600 வாட்ஸ் வந்து ஒரு ஐடியலான ஒரு லைட். இல்லை எனக்கு வந்து நிறைய ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 1200 வாட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த 1200 வாட்ஸுங்கிறது செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ரீசைக்கிள் ஆகுது. கோடாக்ஸில் பார்த்தீங்கன்னா QTன்னு ஒரு லைட் இருக்குது, QT 1200 Mark 2ன்னு. இப்போ அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ரீசைக்கிள் ஆகும், ரெண்டாவது வந்து ஹை ஸ்பீட் சிங்க்கும் சப்போர்ட் ஆகுது. ஸோ அதனால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி, பியூட்டி ஃபோட்டோகிராஃபி, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, ஆட்டோமொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு இது சூப்பரான லைட். ஸோ இது வந்து ஒரு மினிமம் ரிக்வயர்மெண்ட்னு சொல்லுவாங்க 1200 வாட்ஸ் லைட்டு ஆட்டோமொபைல்ஸ்க்கு. ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக வந்து ஒரு மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஒரு 150 வாட்ஸ் 200 வாட்ஸுங்கிறது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் எடுக்க ஒரு சின்ன ஒரு போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஓகே. அதே மாதிரி ஒரு ஹேர் லைட்டாக வைக்கிறதுக்கும் அது ஓகே. நீங்கள் 400 வாட்ஸுங்கிறது ஒரு சின்ன குரூப் ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் நிற்கிறாங்கன்னா ஓகே. அதே மாதிரி ஒரு 600 வாட்ஸுங்கிறது ஒரு 20 பேர் நிற்கிறாங்கன்னா அது ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் எப்பயுமே வச்சுக்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி. QS 400க்கும் SK 400க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா உங்களுக்கு அதோட ரீசைக்ளிங் டைம், மெயினாக வந்து ரீசைக்கிள் டைம் தான். ஃபாஸ்டரான ஒரு ரீசைக்கிள் டைம் இருக்கிற லைட் வந்து நம்ம வாங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டக்கு நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபுல் அவுட்புட்டில் நம்ம ஷூட் பண்ணும்போது டக்குன்னு வந்து ரீசைக்கிள் ஆகும்போது ஷார்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் ஷூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நான் பார்க்குறது வந்து லைட்டோட பவர், அதோட ரீசைக்ளிங் டைம், எந்த அளவுக்கு வந்து கலர் வந்து கரெக்டாக வருது. ஏன்னா ஒரு லைட் வந்து கலர் வந்து ஒரு மாதிரி கொடுக்கும். ஒரு லைட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும், இந்த ஃப்ளாஷ் டியூப்புங்கிறது 5600 கெல்வினுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் லைட்டோட அவுட்புட் கம்மியாக எனக்கு இன்கேஸ் நான் ஃபுல் அவுட்புட்டில் வைக்காமல் ஒரு குவார்ட்டர் அவுட்புட்டில் வைக்கிறேன், குவார்ட்டர் கம்மியாக வைக்கும்போது ஸ்லைட்டாக வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் அந்த இதில் வந்து தான் உங்களுக்கு வந்து அந்த லைட்டோட காஸ்ட் வந்து இதாகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஒரு ஹையர் அண்ட் லைட் வாங்கும்போது கலர்ஸ் அப்படியே வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அந்த கலர் வந்து ஷிஃப்ட் ஆகாமல். பட் இதே நம்ம ரொம்ப லோவர் அண்ட் லைட்டாக நம்ம வந்து வாங்குகிறோம், ஒரு தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒரு லோக்கல் பிராண்டாக வாங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லைட்டோட அந்த கலர் குவாலிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஒரு எவ்வளோ லைட்டு நமக்கு தேவைப்படும், ஒரு பிகினராக லைட்டாக தேவைப்படும் பார்த்தா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க வேண்டியது ஒரே ஒரு கிட்டு வாங்கிக்கோங்க. 2 லைட் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் லைட் ஸ்டாண்டு, ஷார்ட் பாக்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஒரு கிட்டாக வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 லைட் வாங்கிக்கலாம். ஒரு கிட்டு வந்து 400 லைட்டு, ஒரு கிட் வந்து 600 லைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம், பவர் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம், பெரிய மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு காம்பினேஷன். ஃபஸ்ட்டு 2 லைட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் பணம் வந்து அதுக்கு ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து செகண்ட் செட் ஆஃப் லைட்ஸ்க்கு வந்து போகலாம். எக்காரணத்துக்கு கொண்டும் லைட்ஸ் நம்ம வந்து ஜென்ரேட்டர் பவர், இப்போ வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும், ஜென்ரேட்டர் பவர் வந்து நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பவரில் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஃபியூஸ் போயிடும் உள்ள. ஸோ அதனால் அது மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சர்ச் ப்ரொடெக்டர் மாதிரி போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற விஷயம், நமக்கு வந்து இது வந்து அது வந்து கரெக்டாக மெயின்டைனும் நம்ம பண்ணணும், ப்ராப்பரான நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்.